மீண்டும் சர்மீஸ் கிச்சனில் உங்களுக்குலாம் ஒரு வீடியோ போடல ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உடனே ஒரு பட்டுன்னு ஒரு முட்டை வச்சுட்டு ரொட்டி கூடையும் ப்ரெட்டு கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வீட்டில் சப்ஜி எதுவும் இல்லை, முட்டை தான் இருக்குன்னா அதை வச்சுட்டு ரொட்டிக்கு நல்லாயிருக்கும் இது வச்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பேர் அண்டா கீமா. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் ஒன்று நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க, பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, கொத்தமல்லி இலை, முட்டை இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ணி இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கிறேன். இவை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயில் இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. இது முட்டை கொஞ்சம் கேஸுங்கிறதுனால பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும், காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோடனே அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், வெங்காயம் இது ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கி வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா. இஞ்சி பூண்டு மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி அவசரத்துக்கு யார் வீட்டுக்கு வந்துட்டாங்க, காய் இல்லையே, முட்டை மட்டும்தான் இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம ரொட்டி கூடையோ சப்பாத்தி கூடையோ ப்ரெட்டு கூடலாம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிருச்சு. ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு தேவையில்லை. இந்த பார்த்திங்களா லேசாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, டொமேட்டோ போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடும் வேணுமா. இந்த மாதிரி உப்புலாம் போட்டு வச்சுருக்க டப்பாவில் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் போட்டிங்கன்னா என்னென்னா துரு பிடிக்காது. உப்புனால எல்லாம் நம்ம சில்வர் ஸ்பூனு இதெல்லாம் போட்டேன்னா துரு பிடிச்சிடும். இப்போ பார்த்துக்கோங்க, உட்டன் ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டேங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டு, கொஞ்சம் லைட்டாக நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறம் திறந்தோன்னா தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைப்பில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி சீரகம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தனியாக கிடச்சிச்சின்னா கொத்தமல்லி 1 ஸ்பூனு, கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் காரத்துக்கு ஏற்று கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பொறுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடை போகணும். இந்த டிஷ் வந்துட்டு வேகமாக செஞ்சிடலாம், 5 நிமிஷம் கூட ஆகாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசல்லாம் போகணும். போயினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம கொஞ்சம் தண்ணி தொளிச்சிட்டு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இருக்குது. இந்த டயத்தில் நீங்கள் 1 முட்டை 2 முட்டை தான் போட்டு செய்கிறீங்கன்னா தண்ணி அவ்வளோ கொஞ்சமாக லேசாக தொளிச்சா போதும். நான் 4 முட்டை போடுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் முட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருவுறது எடுத்துட்டு இந்த மாதிரி திருவி போடுங்க. இதுக்கு பேர் எக் கீமா. நீ பாருங்கள், முட்டை நம்ம திருவி போட்டுட்டோம். திருவி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா
உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இறக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த டயத்தில் வந்து ரொம்ப கிண்ட வேண்டாம். நம்ம திருவி போட்டுட்டு லைட்டாக மெல்ல கரண்டி வச்சு அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கணும். நீங்கள் 1 முட்டை 2 முட்டை போட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி நீங்கள் நிறைய ஊற்ற வேண்டாம். லேசாக தொளிச்சு விட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 4 முட்டை 5 முட்டை போட்டிருக்கிறேன். அதனால் இந்த கிரேவி பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொட்டி கூட, பூரி கூட, தோசை கூட, நம்ம ப்ரெட்டு கூட எல்லாம் சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் ஒரு முட்டை கறி வச்சுட்டோம். இது வந்து கொஞ்சம் புதுசாக, எப்போயுமே முட்டை குழம்பு இது மாதிரி வைக்காமல் முட்டை கீமா, இதுக்கு பேர் எக் கீமா. நான் வந்து இன்றைக்கி இந்த ப்ரெட்டோடு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே.